திருச்சி தொகுதியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் சரவணன். நான் வந்து அம்மாவுக்கு ஒரு உறுதுணையாக உழைச்சி அம்மாவை ஒரு முதலமைச்சராக அமர வைக்கும் என் உயிர் உள்ளவரை அம்மாவுக்காண்டி உழைப்பேன். தென்னந்தோப்பு மொத்தமாக சேர்த்து அது வெற்றி தான் வரும். பூரா தமிழ்நாடு முழுவதுமே அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அம்மாவுக்கு பிறகு சின்னம்மா சின்னம்மான்னு சொல்லி வராங்க அனைவரும். அதனால திருச்சி தொகுதி தென் மாவட்டம் திருச்சியிலேருந்து எடுத்தாலே பூரா சின்னம்மா சின்னம்மா தான் சொல்றாங்க, வேற பேரே இல்லை. ஏன்னா நான் அம்மா வந்து முதலமைச்சராகணும் ரொம்ப ஆசைப்படுறேன். அம்மாட்டே சொல்லிட்டேன், அம்மா நீங்க முதலமைச்சர் வரைக்கும் நான் ரொம்ப ஆசைப்படுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். ஒரு சிம்மாசனத்தை அமர வச்சு தான் நாங்க ரொம்ப எல்லா தென் மாவட்ட மக்கள் பூரா வேண்டுறாங்க. அம்மா உறுதியா வெட்டி வருவாங்க. திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம். என் பேர் மணிகண்டன். சின்னம்மாவோட இப்போ கட்சி ஆரம்பிச்சதுனால நான் சின்னம்மாவுக்கு வந்து அவங்களோட பயணிக்கணும்ட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டு இங்கே வந்து அம்மாவை மீட் பண்ணியிருக்கோம். அம்மா சில திட்டங்கள் சொல்லியிருக்காங்க, அவங்க ஆணைக்கிணங்க நாங்கள் செயல்படுவோம். ஒற்றுமை என்பது என்ன அப்படின்றதுக்காக அம்மா தேர்ந்தெடுத்துக்கிற அந்த சின்னத்துக்கு அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கட்சி கொடியிலையும் வந்து அண்ணா புரட்சி தலைவர் அம்மா அதுவும் நல்லா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அம்மாவுக்கு அதுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். பேரும் வந்து தலைவரோட பேரும் வருது அதில். அதனால் வந்து அம்மாவுக்கு இங்கே வந்து நாங்கள் இன்னைக்கு அம்மாவோட சந்தித்து அவங்களுக்கு நன்றி தெரிவித்து அவங்களோட பொற்பாதங்களை தொட்டு வணங்கி நாங்கள் ஆசீர்வாதம் மட்டும் நாங்கள் வெளியே வந்திருக்கோம். என் பேர் ராமதாஸ், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வரேன். சின்னம்மா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, சின்னம்மா கூட பயணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். தென்னந்தோப்பு சின்னம் வந்து ஒற்றுமையை காமிக்கத்தானே 4 கொடுத்துருக்காங்க. ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சின்னம்மா கூட தொடர்ந்து பயணிப்புன்றது உறுதிப்பட சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் தேசியவாத ஜன்சக்தி கட்சி இலிருந்து மாநில தலைவர் பேசுகிறேன். கல்யாண சுந்தரம் ஆச்சாரியா. அனைத்து மக்களுக்குமான வாழ்வாதாரம், அனைத்து மக்களுக்குமான இலவச கல்வி, அனைத்து மக்களுக்குமான இலவச மருத்துவம், அனைத்து மக்களுக்கான படிப்பு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதை வந்து அம்மா சின்னம்மா செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இவர்களோடு இணைந்து செயல்பட நாங்கள் இருக்கின்றோம்.